முதல்வர் திட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை முதலமைச்சர் நிறைவேற்றி தருவதால் அதிக மனுக்களை பொதுமக்கள் அளித்து தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதாக மயிலாடுதுறை அருகே சேமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர் கோவி செல்லியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேமங்கலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் கலந்து கொண்டு மனுக்களை பெற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 இடங்களில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் 2150க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. நான் சென்று வந்த 10 மாவட்டங்களில் சீர்காழி வட்டத்தில்தான் அதிக மனுக்களை பொதுமக்கள் அளித்துள்ளனர். செம்பனார்கோவில் ஒன்றியத்தில் மட்டும் 450க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. காரணம், இந்த அரசை நம்பி மனுக்களை தரலாம், கோரிக்கை வைக்கலாம், போகும் இடமெல்லாம் முதலமைச்சர் மனுக்களை பெற்று நிறைவேற்றி தருகிறார் என்ற நம்பிக்கையால் பொதுமக்கள் அதிக மனுக்களை வழங்கி வருகின்றனர். குடும்பத்தில் தந்தையாக, தாயாக, அண்ணனாக, தம்பியாக நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் வழங்கும் ஒப்பந்த தலைவர் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்றார். 1000 ரூபாய் பணம் விடுபட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 30 லட்சம் பேருக்கு தர காத்திருக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மக்களுடன் முதல்வர் முகாமில் வழங்கப்படும் மனுக்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்து தரப்படுவதாக தெரிவித்தார். இதில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய பஸ் போகும் 60 பேர் 70 பேர் உட்கார்வதை போல சின்னஞ்சிறுவூர், குக்கிராமம், மதுவிலே வளைவது, தெருவுக்குள் நுழைவது, கோயில் வழியாக போவது, சந்தைக்கு போவது, மீண்டும் நகரத்திற்கு வருவது என்று குக்கிராமங்கள் தோறும் மினி பஸ் திட்டத்தை இந்தியாவில் முதலில் கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அதை தொடர்ந்து அண்ணன் தளபதி, அதைதான் அண்ணன் சீர்காழி பன்னீர் அவர்கள் விரைந்து வழங்குவேன் ஜூன் மாதத்தில் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு காலையிலிருந்து 5 இடங்களில் மக்களுடன் ஒரு நிகழ்ச்சி, பெறப்பட்ட மனுக்கள் 2150க்கு மேலாக. நான் அறிந்தவரை தெரிந்தவரை பேசுகிற நான் 10 மாவட்டங்களுக்கு மேலாக, தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் என்று 40 தொகுதிகளுக்கு மேலாக 7-8 மாவட்டங்களுக்கு மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அரசின் பிரதிநிதி, முதலமைச்சரின் தூதுவன் எல்லா தொகுதிகளுக்கும் செல்கிற போது, எல்லா மாவட்டங்களுக்கும் செல்கிற போது இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்னையும் இந்த இயக்கத்தில் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி எந்த ஒன்றியத்தில் அடையாளம் தெரியாத ஒரு சிறுவனாக, பேச்சாளராக, சட்டக்கல்லூரி மாணவராக நான் வந்து நுழைந்தேனோ அதே ஒன்றியத்தில் இன்றைக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் உங்களை சந்தித்து பார்த்து கோரிக்கை மனுக்கள் பெற வந்திருக்கிறேன். அந்த வகையில் நான் சென்று வந்த பல தொகுதிகளில், பல மாவட்டங்களில் இல்லாத மகிழ்ச்சி இந்த சீர்காழி ஒன்றியத்தால் 2200 மனுக்களை பெற்ற தொகுதி இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி என்பது வரலாற்று பெருமை. அதிலும் நம்முடைய செம்பனார் ஒன்றியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இந்த முகாமிலே. இது எதன் அடையாளம் என்று சொன்னால், இந்த அரசை நம்பி மனுக்களை தரலாம், கோரிக்கைகளை வைக்கலாம், முதலமைச்சர் போகிற இடத்தெல்லாம் மனுக்கள் பெறுகிறார், அவர்களை நிறைவேற்றி தருகிறார், துணை அமைச்சர் செய்கிறார் என்ற நம்பிக்கையில் மக்கள் மனுக்களை வழங்க தந்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக பெண்கள் பலர் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. முதலில் குடும்ப தலைவர்களுக்கு 1000 என அறிவித்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, தாய் தந்தையர் வீட்டு சீதனத்தை போல, கணவன் தன் மனைவிக்கு கொடுக்கிற தொகையை போல, மகளுக்கு தருகிற தந்தை பணத்தை போல, அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கு உதவுவதை போல இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் அண்ணனாய், அன்னையாய், தந்தையாய், தம்பியாய் நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற ஒரே முதலமைச்சர் இதுவரை இல்லாத நிலையில் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற தலைவர் தான். புரிஞ்சுவார். ஸ்டாலின் போட்ட பணம் 1000 ரூபாய்
அக்கவுண்ட்ல ஏறிடுச்சு. அந்த ஒத்த ஓசை எவ்வளவு மகிழ்ச்சி. இதை குறை சொன்னார்கள் பலர். குறை சொன்னவர்கள் கூட இன்னைக்கு அதை தேர்தல் வாக்குறுதியாக தந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் வேடிக்கை. குறை சொன்னவர்கள் கூட அதை வாக்குறுதியாக தந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் ஒரு சிறப்பு, துணை முதலமைச்சர் சொன்னதை போல் நம்மில் பலர் அந்த தொகை கிடைக்காமல் இருக்கிறது. நம்மில் பலர் 2-3 கிடைக்கவில்லை. அண்ணனோடு ஆட்சி தலைவரோடு பல பகுதிக்கு போகிற பொழுது எனக்கு வரவில்லை என்று சொன்னதையெல்லாம் முதலமைச்சரிடத்தில் சொன்ன பிறகு, துணை முதலமைச்சரிடத்தில் சொன்ன பிறகு அறிவித்திருக்கிறார். விடுபட்டு போன எல்லா சகோதரிகளுக்கும் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 30 லட்சம் பேருக்கு தர காத்திருக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், விட்டு போன சகோதரிகளே, உங்களுக்கும் கொடுக்க காத்திருக்கிற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை எண்ணி பார்த்து வந்திருக்கிற நீங்கள் தந்திருக்கிற மனுக்களுக்குரிய ரசீதுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த செய்திப்படி மாலைக்குள் அவை நிவர்த்தி செய்வோம். 1 வாரத்தில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம். 1 மாத காலத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். ஒருவேளை அனைத்து கோரிக்கை நிறைவேற்றும் முகமாக மீண்டும் இதே செம்மனாங்குடி ஒன்றியத்திற்கு வந்து உங்களுடைய திட்டங்களுக்குரிய பலனை உங்கள் கைகளில் ஒப்படைப்போம் என்ற உத்தரவாதத்தை, உறுதிமொழியை அரசின் சார்பில் தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.